கல்லறைக்கு அனுமதி கொடு, கல்லறைக்கு அனுமதி கொடு, கல்லறைக்கு. எங்கள் ஊரில் கல்லறைக்கு நான் சொந்தக்காரனை பிடிச்சிட்டு போயிட்டாப்ல. நான் எங்கள் அண்ணனை கூப்பிட்டேன், வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு. என் ஊர் திசை பக்கம் போனீங்கன்னா ஸ்டேஷன் இருக்காது, பேர் தெரிஞ்சிருவேன்ட்டேன். இது வேலை சேட்டை. பக்கத்தில் இருக்க டாஸ்மார்க்கு குடிச்சு தாலி ஏற்றிட்டு போகிறான், கொலையை வெட்டிட்டு கழுத்தை வெட்டி கொண்டுட்டு போகிறான். அதை தடுக்க துப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு அரசு எங்கேயாவது பாரியா? நீ குடிக்க போகும்போது காரில் போகலாம், குடிச்சிட்டு கார் வெட்டி வரக்கூடாது. குடிச்சிட்டு கார் வெட்டி போகக்கூடாது. ஓரத்தில் நின்றுக்கிட்டு இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, ஊது ஊது, 1000 ரூபா 1000 ரூபா பெனால்ட்டி. இதெல்லாம் நல்லா ஊதுவான். உள்ள தீவிரவாதி இந்த சுடும்போது வேடிக்கை பார்த்துட்டு நின்றுவான். இதெல்லாம் பரிச்சை எழுத போற நம்ம பிள்ளைய மூக்குத்தியில விட்டு கொண்டு மூக்குத்தியில கொண்டு போகும் நினைப்பாப்பா. மூக்குத்தியில அவ்வளவு பெர்ஃபெக்ஷன். மூக்குத்திக்குல கூட விட்டு கொண்டு விட மாட்டான். தீவிரவாதி பாடல பரிச்சை எழுத போற பிள்ளையை சோதிக்கிறவன் பயங்கரவாதியை உள்ள விட்டான். அவன் துப்பாக்கி எப்படி கொண்டாந்தான் தெரியாது. எப்படிப்பட்ட ஆள்கள் பார்த்துக்க. கால கொடுமை. இதெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரு வழிதான் இருக்கு.